தருமபுரி மாவட்ட ஆட்சியாளர் அவர்களை இன்று நாங்கள் சந்தித்து நிறைய விஷயங்களை பற்றி அவரிடம் பேசியிருக்கின்றோம். குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக ஆக்குவதற்கான அத்தனை விஷயங்களையும் பேசினோம். முதற்கட்டமாக தண்ணீர் பிரச்சனை, தருமபுரியில் கடுமையான தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் பற்றாக்குறை, மற்றபடி தண்ணீர் பிரச்சனை, கடுமையான தண்ணீர் பிரச்சனை நிலவுகிறது. இதை குறித்து தான் நாங்கள் பேசினோம். அவரும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அதை பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக எங்களிடம் கேட்டுக்கொண்டார். அவரும் விரிவாக அதை பற்றி ஆய்வு செய்து வைத்திருக்கிறார். அதனால் நாங்கள் பேசும்போது அவர் எல்லாமே அதை குறிப்பெடுத்து கொண்டு இதை உடனடியாக நாம் நிறைவேற்றி விடலாம், அதுக்கு ஒரு 34 மாதங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அது ஒரு மிகவும் ஒரு நம்பிக்கையூட்டும் ஒரு விஷயமாக எங்களுக்கு தெரிந்தது. ஏன்னா ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வந்தால் தான் தருமபுரி மாவட்டத்துக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். விவசாயம் மட்டுமல்ல, குடிநீர் பிரச்சனை மட்டுமல்ல, மக்கள் எந்த ஊருக்கு போனாலுமே தண்ணி வரலன்னு தான் சொல்கிறாங்க. டேங்க் இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை. தண்ணி இருந்தால் தானே டேங்க்கில் ஏற்றவே முடியும். எத்தனை மினி டேங்க் கட்டி கொடுத்தா கூட தண்ணி உள்ளே இல்லைன்னா அது மினி டேங்க் கட்டி பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் உடனடியாக அதை நம்ம செய்து விடலாம், நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, நம்ம செய்து விடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அதை நாங்கள் தொடர்ந்து அதை முயற்சி எடுத்து மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து கண்டிப்பாக அதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. அடுத்ததாக அங்கே மொரப்பூர் ரயில்வே திட்டம் அதை பற்றியும் அவர்கிட்ட பேசியிருந்தோம். ஏன்னா மொரப்பூர் ரயில்வே திட்டம் கிட்டத்தட்ட 2019 அடிக்கல் நாட்டப்பட்டு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக அதை பற்றி மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லை. ஆனாலும் கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா ஒரு 18 ஊர் 14 ஊர்லலாம் நிலம் கையகப்படுத்தப்பட்டு எல்லாமே தயாராக இருக்கிறது. வருடம் 100 கோடி ரூபாய் சென்டர்லேருந்து, அதாவது நடுவண் அரசுலேருந்து இந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்படுகிறது. அந்த திட்டம் ஆரம்பிக்கும் போது 300 கோடி ரூபாய் தான் அது முழு பட்ஜெட். எப்பயுமே ஒரு ரயில்வே திட்டம் என்று வந்தால் அந்த திட்டத்துக்கு மாநில அரசும் அதில் பங்கெடுத்து கொள்வாங்க. ஆனால் இந்த மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை பொறுத்தவரை முழுக்க மைய அரசுலேருந்து தான் நம்ம நிதி வாங்கியிருக்கோம். அப்படி தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் கேட்டு பெற்றார்கள். ஏன்னா நிதி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை யாரும் பாதியில் நிறுத்திவிடக்கூடாது என்பதற்காக முழுக்கவே ரயில்வே அமைச்சகத்திடமிருந்தே அந்த 300 கோடி ரூபாயை அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டத்துக்காக வாங்கிவிட்டார்கள். அதனால் அந்த திட்டம் அப்படியே இருக்குது, அதுக்கு பணமும் இருக்குது. ஆனால் அதை விரைவாக முடிக்க இன்னும் நேரம் ஆயிடுச்சு. அதனால் அதை கொஞ்சம் விரைந்து முடிக்க அவரிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். உடனடியாக அதை செய்து முடித்து விடலாம், அந்த திட்டத்தை நாம் உடனடியாக தொடங்கி விடலாம் என்று அவரும் எங்களுக்கு நம்பிக்கையாக பதில் சொல்லியிருக்கிறாரு. அதை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். அடுத்ததாக இந்த பேருந்து பிரச்சனைகளை பற்றி சொன்னோம். நிறைய ஊருக்கு நாங்கள் போகிறோம், நிறைய பேருந்துகள்லாம் வரவில்லை, அந்த விஷயமும் சொல்லியிருந்தோம். அதே போல் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் பிரச்சனைகள்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதை நாங்கள் எழுத்து வடிவத்தில் லெட்டராகவும் அவர்கிட்ட கொடுத்துட்டோம். எல்லாமே டாக்குமெண்ட்ஸ், அதோடைய ஃபர்தராக சப்ஸ்டான்ஷியேட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், பழைய பேருந்து நிலையத்தில் எவ்வளோ வருவாய் வந்தது, புது பேருந்து நிலையத்தில் என்ன வருவாய் வருகிறது, அந்த சப்ஸ்டான்ஷியேட் டாக்குமெண்ட்டும் அவர் கொடுத்துருக்குறோம். பழைய பேருந்து நிலையம் அடிஷ்னல் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு தான் அதுக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதாவது அடிஷ்னல் பஸ் ஸ்டாண்ட் என்று தான் அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அப்படின்னா கூடுதல் பஸ் ஸ்டாண்டு தான், அது மெயின் பஸ் ஸ்டாண்ட் இல்லை. அந்த டாக்குமெண்ட்டும் அதோடு சேர்ந்து அவர்கிட்ட எடுத்து கொடுத்துருக்குறோம். மற்றபடி இந்த 450 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிற வேளையில் இப்போ வெறும் 150 தான், 100க்கும் கொஞ்சம் கூடுதலாக தான் பேருந்துகள் வருகிறது என்ற அந்த தகவல் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். எழுத்து மூலமாகவும் அதை கொடுத்துருக்குறோம். எல்லாமே அவருக்கும் அது ஓரளவுக்கு நான் ஆய்வு செய்துவிட்டு நான் உங்களுக்கு திருப்பி தகவல் அளிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. நான் தான் முதல்ல பெண்கள் சட்டம் முதல்ல குரல் கொடுத்தேன். அதனால் நீங்கள் அப்படி சொல்லவே முடியாது. நான் தான் முதல்ல குரல் கொடுத்தேன். ஆக்கப்பூர்வமான யோசனையும் நான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நான் தான் சொன்னேன். ஒரு புது தனியாக, ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஜிபி என்ற ஒரு இருக்கிறாங்கன்னா, மண்டபம் அப்படின்ற அந்த கேம்புக்கு டிஜிபி தனியாக இருக்கிறாங்க, போக்குவரத்துக்கு டிஜிபி தனியாக இருக்காங்க. அப்படின்னா பெண்களும் போது அவர்கள் பாதுகாப்புக்கு நம்ம கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனியாக டிஜிபி போட்டு அவர் கீழே குழுவை போட வேண்டும் என்ற ஆக்கப்பூர்வமான யோசனையும் அவருக்கு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு டைம் கொடுத்து எடுக்கணும். இருந்தாலும் இது உடனே அவசரமாக பார்க்க வேண்டிய விஷயந்தான். பெண்கள் பாதுகாப்பில் ஒரு நாள் கூட நம்ம அதில் வீணடிக்கக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதை கொண்டு வரும். அது நல்ல திட்டம். அதை அவங்களுக்கு, ஏன்னா காவல்துறையில் நிறைய படை இல்லை,
நிறைய 100 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் 50 பேர் வச்சுட்டு வேலை செய்ய முடியுமா? அப்போ காலி இடங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டா கண்டிப்பாக இதை பண்ண முடியும். நன்றி.